குன்றுகள் தோறும் நின்று அருள் பாலிக்கும் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானை பக்தர்கள் மனமுருகி வேண்டும் நிற்கும் தைப்பூச திருநாள். வரம் தரும் கந்த குமரனை போற்றி நாட்டின் பல திருத்தலங்களில் தைப்பூச திருநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஸ்லாங்கூர் பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானத்தின் காலை நேர நிலவரங்களுடன் இன்றைய பன்னாமா செய்திகள் தொடக்கம் காண்கின்றது. இன்று காலை தொடங்கியே பக்தர்கள் பால் குடங்களையும் காவடிகளையும் ஏந்தியவாறு தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்த தொடங்கிவிட்டனர். அதிகமான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குழுமியதால் குகை கோயிலுக்கு செல்லும் பாதை கடும் நெரிசலுக்குள்ளானது. முதல் படிவரிசையில் பால் குடங்கள், இரண்டாவது படிவரிசையில் காவடிகள், அவசர தேவைகளுக்கு மூன்றாம் படிவரிசை மற்றும் மேலிருந்து கீழே இறங்குவதற்கு நான்காம் படிவரிசை என பிரித்து ஆலய நிர்வாகம் முறையான வழிகாட்டுதலை வைத்திருந்தாலும் அதனை பின்பற்றப்படாத சூழ்நிலை உருவானது. இதனால் பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்த சிரமத்தை எதிர்நோக்கிய நிலையில் கால தாமதமும் ஏற்பட தொடங்கியது. இருப்பினும் பொறுமை காத்து முருகனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியை சிலர் பகிர்ந்து கொண்டனர். நாங்கள் நேர்த்தி கடன் செய்யறது 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 மணிலிருந்து இன்னைக்கு கூட்டம்னால இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போதான் 7 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். இன்னைக்கு கூட்டம் அதிகமானதுனால இப்போதான் முடிஞ்சிச்சு. சரியான அலமோதுது, அலப்பாயுது, அவ்வளோ ஆளு. அப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. I was like 9 days vegetarian for Murugan. 6 o'clock we came to Atangare and then we pray. Then we take the Palkodam. It was so crowded and it was 7 o'clock something. ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டும் பால்கு நிறுத்தி காணிக்கை செலுத்துறது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 4 மணி அளவில் ஆற்றங்கரைக்கு சென்றிருந்தோம். இப்போ தான் நாங்கள் சேர்ந்தடைஞ்சிருக்கோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. மேலும் தண்ணீர் பந்தல்கள், உணவு மற்றும் வியாபார கடைகள் வரிசை பிடித்திருந்த வேளையில் ஆற்றங்கரையில் இருந்து காவடிகளுடன் பால் குடங்கள் ஏந்திய பக்தர்களும் ஆலயத்தில் குழும தொடங்கினர். வழக்கம் போல குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான முடி காணிக்கை செலுத்தும் பணிகளும் நேர்த்தியாக நடைபெற்றது. இதனிடையே பத்துமலை தைப்பூசம் இந்துக்களை மட்டுமின்றி பிற இனத்தவர்களையும் குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளையும் அதிகம் கவர்ந்திருப்பதால் அவர்களின் வருகையும் சற்று அதிகமாகவே காணப்பட்டது. But first time I actually made it to Thaipusam and it's pretty difficult to describe. It's quite mind-blowing. The kavadis are way bigger than I thought and I don't know how these people carry them. I hope all of the people who carry these things are fine. It's absolutely massive. We are just here to learn a little bit, to feel the experience. We are very, very impressed about all the people putting the hooks on their skin, and yeah, it's super impressive for me as a foreigner. ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கீழ்த்தளத்தில் தேவையான அறிவிப்புகளை ஆலய தரப்பு வழங்கி வந்த நிலையில் சமுதாய கடப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் இலவச சிகிச்சை முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆறுமுகம் கொண்ட ஐயா வருக, நீரிடும் வேலவன் நித்தம் வருக, சிறகரி வேலவன் சீக்கிரம் வருக, சரகண பவனார் ஷடுதியில் வருக. சமுத்திரமாய் படர்ந்து கிடக்கின்ற பக்தர்கள் கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு பச்சை துளி போல் உங்கள் முன் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். காலை பொழுதில் பக்தர்களின் கூட்டம் சற்று அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காவடிகளையும் பால் குடங்களையும் ஏந்தியவாறு பக்தர்கள் தொடர்ந்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை செய்து கொண்டு வருகின்றனர். இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்கள் தங்களுடைய உடைமைகளையும் உறவுகளையும் உடலையும் பாதுகாத்துக் கொள்ள தொடர்ந்து வலியுறுத்தப்படுகின்றது. நம்ம தமிழ் செய்திகளுக்காக நான் கமலி காளிதாஸ்.